ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அறியப்படாத சூனேமியாள். 2 ராஜாக்கள் 4:8 சொல்கிறது, ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். சூனேமியாளின் பெயர் என்னவென்று தெரியவில்லை. சூனேம் என்பது ஒரு ஊரின் பெயர். எலிசா சூனேமுக்கு போயிருந்தபோது அங்கே ஒரு ஸ்திரீ அவரை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அவளுக்கு குழந்தை இல்லாவிட்டாலும் கணவன் வயது சென்றவராயிருந்தாலும் கணவனோடு அன்புடனும் ஐக்கியத்துடனும் வாழ்ந்து வந்தாள். சூனேமியாளின் பெயர் மட்டுமல்ல, அவளுடைய கணவனின் பெயரும் என்னவென்று தெரியவில்லை. அறியப்படாத ஒரு குடும்பம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகவும் பயபக்தியுள்ளதாகவும் ஊழியக்காரர்களை உபசரிக்கிற பண்பு நிறைந்ததாகவும் இருந்ததை பார்க்கிறோம். அறியப்படாத சூனேம் ஊரைச் சேர்ந்த அந்த ஸ்திரீ ஊழியக்காரனை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். உண்ண உணவு கொடுத்து, தங்க வீட்டை கொடுத்து, இன்னும் மற்ற வசதிகளையும் செய்து கொடுத்தாள். இயேசு சொன்னார், சீசன் எனும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 10:42. சூனேமியாளின் அன்பின் உபசரணை எலிசாவின் உள்ளத்தை தொட்டது. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். 2 ராஜாக்கள் 4:13. அவளுக்கு குழந்தை இல்லை என்பதை எலிசா அறிந்தபோது ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றார். அப்படியே அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை யாராவது உபசரிக்கும் போது அந்த உபசரிப்பில் மனம் மகிழ்ந்து நின்று விடாமல் அவர்களுடைய தேவை என்னவென்று அறிந்து கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்யுங்கள். சூனேமியாளின் பெயர் என்னவென்று அறியாதிருந்தாலும் கூட வேதத்திலும் கர்த்தருடைய உள்ளத்திலும் அவளுக்கு நீங்காத இடம் கிடைத்தது. சூனேமியாளின் மகன் மரித்தபோது எந்த அறையை எலிசாவுக்கு சூனேமியால் கொடுத்தாலோ அந்த அறையிலே மரித்த பிள்ளையின் சடலம் வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே போய் அறைக்கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தபோது அந்த சடலம் அனல் கொண்டதுடன் அந்த பிள்ளை உயிரோடு எழுந்தது. அறைக்கதவை பூட்டினதின் ரகசியம் என்ன? அறைக்கதவு மூடப்படும் போது உலக வெளித்தொடர்பு அருந்து விடுகிறது. அப்படி நீங்கள் செபிக்கும் போது உலக சிந்தைகளிலிருந்தும் உலக கவலைகளிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு ஜெபிக்க முடியும். இன்றைய நினைவிற்கு மத்தேயு 6:1. மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 28 மற்றும் 29ஆம் அதிகாரங்கள், மாலை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். அறைக்கதவை பூட்டி தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.